அந்த மையல் கொண்டு மயக்கம் கொண்டு இருக்காமல் மயல் போய் அறம் மெய் புணர்வீர். ரெண்டு சொன்னார், அறத்தம் தர்மத்தையும் மெய் என்பது சத்தியத்தை உண்மையையும் புணர்வீர் சேர்ந்து அதோட சேர்ந்து இருக்க வேண்டும். அறத்தோடு இருக்க வேண்டும், சத்தியத்தோடு இருக்க வேண்டும். அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீரினியே என்று சொன்னேன். அறம்மை புணர்வீரத்தான் இங்க சொல்ற. சத்தியத்திலிருந்தும் வளவுதல் கூடாது, தர்மத்திலிருந்தும் மறந்தும் வளவுதல் கூடாது. அடுத்தது சொல்றார், குசலான்ன பிரமதி திவ்யம். குசலாம் என்ற நன்மையை செய்கிறார். இப்ப குசலம் விசாரிக்கிறது என்று சொல்றாங்களோ, நீங்க நல்லா இருக்கிறீங்களோன்னு கேட்கறது தானே. நல்லா இருக்கிறீங்களோன்னு கேட்கறத குசலம் விசாரிக்கிறது என்று சொல்றது என்ன? நன்மை. அப்ப இங்க குசலம் என்பது நன்மை. நல்ல காரியங்களிலிருந்து நழுவுதல் கூடாது. ஆல்வேஸ் டூ குட். அதுகளை விட்டுடாதீங்க. நல்ல காரியங்கள் உங்களால் ஏழுமானதை செய்து கொண்டிருக்கிறது. யாவர்க்குமாம் உண்ணம் யாவர்க்குமாம் ஆவுக்கொரு வாயுரை. அப்படி யாவர்க்குமா உறவற்கொரு பச்சிலை, யாவர்க்குமா உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமா வாவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. நல்ல முயற்சியிலிருந்து ஒரு நாளும் வலுவக்கூடாது. இறைவனுக்கு ஒரு இலையை போட்டு பூவை போட்டு பூஜை பண்ண வேணும். பூஜை பண்ண வேணும். அது கொண்டு யாவர்க்குமா யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி கொடுக்கும். யாவர்க்குமா ஒரு குடிசாரது வந்தாலும் கொடுக்க வேணும். பசுக்கள் மற்ற உயிரினங்களுக்கு ரட்சிக்க வேணும். மற்றவைக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல வேணும். கடுப்பா கதைச்சு கொண்டிருக்கப்படாது. எல்லாம் போதுறன் மாதிரி இன்ன வார்த்தையே நல்ல வார்த்தைன்னு கொட்டுண்டு போகுமா? வார்த்தையை வாரிவா சொல்ல வேணும். அதான் சொன்னார், குசலம் என்றா நல்லது. ந பிரமதி திவ்யம் என்று சொன்னார். குசலான். அடுத்தது பூஜ்யைன பிரமதி திவ்யம். பூஜை என்றா பெருமை உள்ளவற்றை போற்றுவதென்றும் மறந்து நழுவது கூடாது. போற்றுவா அதை சிலதுகளை நல்ல விஷயங்களை போற்றி போற்றி வைக்க வேணும். போற்றி வைக்க வேணும். நல்ல விஷயங்களை உயர்த்தி சொல்லி அதை எப்பவும் நல்ல உயர்ந்த இதை வச்சிருக்க வேணும். பற்றி ஒரு நாளும் கீழே இதண்டப்படாது. பெருமையான விஷயங்களை போற்றி வைக்க வேண்டும். பெருமை உள்ளவற்றை போற்றுவதென்றும் மறந்தும் நழுவுதல் கூடாதே. அடுத்தது ஸ்வாத்யாய பிரவசனாப்யான்ன பிரமதி திவ்யம். ஸ்வாத்யாயான்மா என்றது முதலே வந்துட்டது. உங்களோட சுய ஆத்மீக படிப்புகள், அதுல ஆள்றது, அந்த அனுபவங்கள், அந்த பகிர்வுகள்ல இருந்து விடக்கூடாது முதலே வந்துட்டது. சத்தியத்தை சொல்லு, தர்மத்தை செய், சுவ அத்தியாயத்தை தொடர்ந்து செய்து கொண்டு. இப்ப சுவாத்தியாய பிரவசனம். அந்த சுவாத்தியாயத்தில் இருக்கிற வசனங்கள் இருக்குத்தானே, அந்த வசனங்களிலிருந்து நழுவக்கூடாது. சொல்லுறதை இயன்ற வரைக்கும் செய்ய பார்க்க வேண்டும். அதான் சுவாத்தியாய பிரவசனம். பிரவசனம் என்றா வெளிப்படுத்துறது, வசனிக்கிறது. பிரமதிதவ்யம் வலுவக்கூடாது என்று சொல்லி இருக்கு. அப்ப என்ன சொல்றார் அவர்? ஆச்சாரியார் இந்த ஒரு குருகுலம் படிச்சு முடியக்குள்ள மாணவனுக்கு சொல்றார், உண்மையை பேசு, தர்ம வழியில் நட, உன்னுடைய அத்தியனம் படிப்பு இந்த பயிற்சிகள் இதோட முடிஞ்சதென்று நெற்றுக்கொள்ளாத, தொடர்ந்து படித்து அதை மற்றவர்களுக்கும் படிப்பிச்சு கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆச்சாரியானுக்கு விருப்பமான தனத்தை பொருளை கொடுத்து அந்த தட்சணையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். சந்ததியாகிய நூலை அறுத்து விடாமல் இருக்க வேண்டும். போய் கல்யாணம் செய்து பிள்ளை குட்டிகளை பெற்று சந்ததியை உருவாக்க வேண்டும். சந்ததி என்பது சும்மா வாரதில்லை. நீங்க செய்யற அதே இதை செய்யறதுக்கு செய்ய வேண்டும். அதுதான். அப்ப ஒன்றில் படிப்பித்து அதை படிப்பிக்க பண்ண வேணும். இப்ப லம்போதரம் விளையாட்டிலும் சச்சங்கம் நடக்க வேணும். சச்சங்கத்தில் ஒரு கதைக்கிறேன், அதுதான் உண்டு. இன்னும் அது வர வேணும். அப்ப அது சச்சங்கத்துக்கு. மற்றது அடுத்தது சத்யான்ன பிரமதி திவ்யம். சத்தியத்திலிருந்தும் மறந்தும் வலுவுதல் கூடாது. தர்மான்ன பிரமதி திவ்யம். தர்மத்திலிருந்தும் தர்ம நெறியிலிருந்தும் மறந்தும் வலுவுதல் கூடாது. குசலான்ன பிரமதி திவ்யம். நன்மை செய்யும் காரியங்களிலிருந்தும் மறந்தும் வலுவுதல் கூடாது. பூஜ்யைன பிரமதி திவ்யம். பெருமை செய்யும் காரியங்களிலிருந்தும் தொடர்ந்து வலுவுதல் கூடாது. பெருமை செய்கிற காரியங்களை போற்றுறது அதுகளிருந்தும்.
மற்றது சுவாத்தியாய பிரவசனாபிய பிரமதியம். நீங்கள் படித்த புத்தகங்கள்ல அதைத்தான் சொன்னார். புத்தகங்கள வசனங்களிலிருந்தும் பழக்க சொல்லுவார். கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு அதுக்கு மாதிரி நிற்க வேணும். படிச்சுட்டு சும்மா தரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். அது அது ஒரு வழி. என்ன முடியல சுவாத்தியாய பிரவசனம் அடுத்த வசனத்துல போகுது. அங்கால இருந்து தேவபித்து காரியாபியான்ன பிரமதிதபியம். தெய்வ காரியங்களிலிருந்தும் பித்ரு காரியங்களிலிருந்தும் வளவக்கூடாது. அங்கட பஞ்ச ஜக்ஞங்கள்ல வருகுதல்லோ. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை வள்ளுவர் சொல்லுவார். தென்புலத்தார் என்பது பித்ருகாரியம், தெய்வம் என்பது தெய்வகாரியம். இறைவனுக்கு செய்கிற வழிபாடு பூசைகள். வீட்டிலே ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு ஒரு விளக்கு ஏற்றி ஒரு பிரார்த்தனையை சொல்ல வேணும். முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்குரிய காரியங்கள் அல்லது அவர்களுடைய நாட்கள்ல அந்த தர்ம காரியங்களை செய்ய வேணும் இயன்ற வரைக்கும். தேவ பித்து காரியாப்பியான் ந பிரமதிதபியம். ந என்றா இல்லை, கூடாது, இல்லை, நோ என்பது நெகேஷன். பிரமதிதபியம் செய்வதில் என்றும் வளவக்கூடாது. மாத்ரு தேவோ பவ, மாதாவை வணங்கு. பித்ரு தேவோ பவ, பிதாவை வணங்கு. ஆச்சாரிய தேவோ பவ, ஆச்சாரியானை வணங்கு. அதிதி தேவோ பவ, அதிதிகள் விருந்தினர்களை வணங்கி உபசரித்து வணங்கு. பாத்தீங்களா எங்க வருதுன்னு இந்த வசனம். அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம், தாயை சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, எல்லாம் வருகிறது அதுல. ஆச்சாரிய தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பித்ருதேவோ பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தே மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ என்று வருகிறது. அதாவது தாயை தெய்வமாக வணங்கு, தகப்பனை தெய்வமாக வணங்கு, குருவை தெய்வமாக வணங்கு, அதிதியை தெய்வமாக வணங்கு. யான் அனவத்யானி கர்மாணி, குற்றமற்ற காரியங்களை செய்து கொண்டிரு. பிழை இல்லாம காரியங்களை செய்ய வேணும். கண்ட பாட்டுக்கு அங்க இங்க எல்லாம் போய் தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது. குற்றமற்ற காரியங்களை செய்ய வேண்டும், மற்றவை அல்ல. அதைத்தான் சொல்லுறாரு கேட்டா, யான் ஜனபத்யானி கர்மாணி, அதான் சொல்றேன். தானி சேவிதத்வானி, மற்றவர்களை செய்யக்கூடாது. குற்றமுள்ள காரியங்களை செய்யக்கூடாது, குற்றமற்றவற்றை செய்ய வேண்டும், மற்றவை அல்ல. அதான் அங்க இருக்கிறது. நோ இதராணி என்று வருவதில்லை. யான் யஸ்மாகவும் சுசரிதானி, இவையோ அவையே உன்னால் பின்பற்றத்தக்கவை. தானி தப்ஜோ பாஸ்டானி நோ இதராணி, அந்த குற்றமற்ற காரியங்களை செய்ய வேண்டும், மற்றவை அல்ல. குற்றமற்ற நன்னடத்தைகள் எவையோ அவைதான் உன்னால பின்பற்றத்தக்கவை. மற்றவை செய்கிறத பார்த்து ஃபாலோ பண்றது இருக்குது. இப்ப நீ செய்யறதும் குற்றமில்லாத பிழை இல்லாம செய்ய வேண்டும், பிழையானதை செய்யக்கூடாது. மற்றவைய பார்த்து பழகிறதும் இருக்குத்தான். இங்க படிச்சு முடியல. அதுலயே மற்றவை செய்கிற குற்றமற்ற காரியங்களை பார்த்து ஃபாலோ பண்ண வேண்டும், மற்றதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அவை செய்கிற பிழையான காரியங்களை நாங்கள் பின்பற்றக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அடுத்தது சொல்றார். ஜேதத்ர பிரம்மணா சம்மர்சின யுக்தா ஆயுக்தா அலூஷா தர்மகாமாஸ்யு. சிரேஷ்டமான பிராமணர்கள், இங்க பிராமணர்கள் பிறந்தவர்கள் அல்ல, இந்த நூல்களை படித்து, இந்த பிரம்மத்தை பற்றிய நூல்களை படித்து பிரம்மத்துக்குரிய காரியங்களை செய்து பிரம்மஜக்ஞம் செய்து அதோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மேலான ஆட்கள் யாரோ அவர்கள் ஆசனத்தில் வீட்டிருக்க நீ கதைக்க கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது என்று. ஆச்சாரியார்கள் பெரியவர்கள் சொல்றதை எதிர்த்து பேசக்கூடாது. அதான் சொல்றாரு. இதுல சொல்றாரு, என்ன சொல்றாருண்டா, யுக்தா ஆயுக்தா
சம்மர் சினக என்று வருது. இதுக்கு அப்புறம் சொற்பொருள்கள் பார்க்க வேணும். இதில் நாங்கள் மற்றது பார்க்கல. அவர்கள் ஆச்சாரியார்களை உயர்ந்த ஆசனத்தில் வச்சிருக்க, உயர்ந்த இடத்துல வச்சிருக்க வேணும் ஆச்சாரியார்களை. அவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது. மற்றது அவர்களுக்கு கொடுப்பது சிரத்தையுடன் கொடுக்கப்பட வேண்டும். சிரத்தை என்றா மனமு வந்து சின்சியரிட்டியா கொடுக்கணும், சின்சியரா கொடுக்கணும். சில பேர் அப்படி இல்லை. மற்றவர்களுக்கு கொடுக்கக்குள்ள எது மலிவானதோ, எது நளினமானதோ, எது தேவையில்லாதோ அதைத்தான் கொடுக்கறது. அப்படித்தானே நாங்கள் எல்லாம் இந்த அபரக்கிரியர்களுக்கு நான் பார்த்துருக்கிறேன். முந்தி அந்த காலத்தில் கடையில் போய் நீ கேட்க வருவினம், ஐயாவுக்குத்தான் சும்மா இந்த கணக்கா காசு இல்லாமல் ஓட்டிக்கே தருங்க. ஒரு நொஞ்சு நூல் இங்கே ஓட்டி கொண்டு தருவார். அது கட்டினா நூல் குளிஞ்சுவோம். அந்த மாதிரி அப்படி இருக்கப்படாது. சிரத்தையுடன் கொடுக்க வேண்டும். சிரத்தை இல்லாமல் கொடுக்கக்கூடாது. செல்வ பூர்த்தியை அனுசரித்து கொடுக்கப்பட வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ நிறைவே அவ்வளவுத்துக்கு கொடுக்கணும் தட்சணையை. அதான் சொல்றது வேற. அது மினிமத்தை கொடுக்கறது இல்லை. உங்களோட மேக்சிமம் எவ்வளவு உங்களுக்கு கொடுக்கலும் அதை கொடுக்க வேண்டும். அதிகம் கொடுக்கப்படுவதற்கு இல்லையே என்று வெட்கத்துடன் கொடுக்கப்பட வேண்டும். வெட்கத்தோட ஐயோ இவ்வளவுதான் கொடுக்கக்கூடியதா இருக்கே என்று ஒரு வெட்கத்தோட கொடுக்கணும். கொடுக்க தட்சிணங்கள் கொடுக்க அப்படித்தான் ஒரு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவுத்தை கொடுக்கணும். சில பேர் கோயிலுக்கு போய்தான் சில்லறை மாத்தி கொண்டு போறது. என்ன ரெண்டா சில்லறையா போடுறது அப்படி இல்லாம எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவத்தை கொடுக்கணும். அதையும் இதுக்கு மேல கொடுக்க முடியாம இருக்கண்டு வெட்கப்பட்டு கொடுக்க வேணும். ஐயா உங்களோட அம்மா பணம் கொடுக்கும் போது அந்த வெளிநாட்டு காசு கொடுத்த கதையெல்லாம் சொல்லுங்க. அம்மா கோயில்ல வரைக்கும் $ல கொடுத்தா. அப்ப நானும் தம்பி அம்மா மாத்தின காசு இல்லையோண்டு அம்மா என்ன சுவாமி $ல தான் தர, நான் $லே கொடுக்குறேன். நாங்கள் $ கொண்டு அங்க மாத்தி போட்டு பிறகு அங்க ஒரு சின்ன ஒரு விலாசம். அப்ப பயத்துடன் கொடுக்கப்பட வேண்டும். நல்ல எண்ணத்தோட கொடுக்கத்தக்க இடத்தில் கொடுக்கத்தடாம பயத்தோட கொடுக்கணும். அப்பா ஒரு பயபக்தியோட கொடுக்க வேண்டும். உண்டு நல்ல எண்ணத்துடன் கொடுக்கப்பட வேண்டும். நல்ல குட் தாட்ஸோட கொடுக்கணும். செய்ய வேண்டிய காரியத்தில் சந்தேகமாவது, நடக்க வேண்டிய முறையில் சந்தேகமாவது உனக்கு உண்டானால், இப்போ உங்களோட ஒரு காரியத்தில் இது எப்படி செய்யறதுன்ற ஒரு சந்தேகம் வருகிறது, அல்ல இது எப்படி செய்யலாம் என்ற ஒரு டவுட் வருகிறது என்றால், அங்கு தீர விசாரணித்து உணரும் திறமை வாய்ந்தவர்களும் முறைப்படி ஒழுகுபவர்களும் பிறருடைய ஏவுதலுக்கு உட்படாதவர்களும் குரூர சுவார்கள் இல்லாதவர்களும் தர்மத்தில் திடமான பற்றுள்ளவர்களுமான எந்த பிராமணர்கள் உண்டோ அவர்கள் எங்கனம் அவ்விஷயங்களில் நடந்து கொள்ளுகிறார்களோ அங்கனமே நீயும் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு இந்த விஷயத்துல எப்படி செய்யலாம் அப்படி என்று சொன்னா மற்ற பெரியவங்க எப்படி செய்யறாங்கன்றதை பார்த்து செய்ய வேணும். படிச்சாச்சு, அதோட எல்லாம் முடிஞ்சதே இல்லை. அதுக்கு பிறகு அது சத்தியம் பேச வேணும், தன்ம வழியில நடக்க வேணும், தாயை போட்ட வேணும், தந்தையை போட்ட வேணும், ஆச்சாரியனை போட்ட வேணும், அதிதிகளை போட்ட வேணும், தர்ம நல்ல காரியங்களை போட்ட வேணும், நல்ல காரியங்களை செய்ய வேணும், அதுல இருந்து வலுவக்கூடாது. மற்றது நல்ல செயல்களை பின்பற்ற வேணும், மற்றவற்றை பின்பற்றக்கூடாது. சந்ததியாகிய நூலை அறுத்து விடக்கூடாது. ஆச்சாரியாரே இப்ப உயர்ந்த இடத்துல வச்சிருக்க வேணும். அவருக்கு கொடுக்கக்குள்ள பயபக்தியோட தன்னால இயன்ற அளவுக்கு கொடுக்கணும். இதுக்கு மேலே கொடுக்க முடியவில்லை என்ற வெட்கத்தோட கொடுக்கணும், ஒரு பயத்தோட கொடுக்க வேணும். அவருக்கு கொடுக்க உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த காரியத்துல இந்த விஷயத்துல எப்படி நடக்கணும்டா அந்த விஷயத்துல அந்த காரியத்துல மற்ற பெரியவர்கள் எப்படி நடந்து கொள்றாங்க பார்த்து அதன்படி நடக்கணும். யார் பெரியவர்கள் என்றதை சொல்றார், தீர விசாரித்து உணரும் திறமை வாய்ந்தவர்கள். இப்ப எல்லாம் தீர விசாரிக்கிறவங்க ஒருத்தருக்குமே இல்லை. திணறு ஏன் பூசுறதுன்னு சொன்னா சளி பிடிக்காம பூசுறதுன்னு சொல்றாக்களும் இருக்கணும். அதுதான் அப்படி அப்படி இருக்குது. மற்றது என்ன, ஏன் ஷர்ட் போட வேணும் கோயிலுக்கு, ஷர்ட்டை போடா போகணும்ன்றதுக்கும் விளக்கம் இல்லை. எல்லாம் சும்மா அப்படியே ஒரு தீர விசாரிக்காம சும்மா அது அப்படித்தான் என்றது. தீர விசாரித்து உணரும் திறமை வாய்ந்தவர்கள், முறைப்படி ஒழுகுபவர்கள், அந்த வழியில நின்று செய்ய வேணும். தண்ட சந்தியாவந்தனம், தண்ட பூஜை, தண்டை அனுஷ்டானங்களை செய்ய வேணும். பிறருடைய ஏவுதலுக்கு உட்படாதவர்கள்,
அவ சொன்னார் இவ சொன்னதுக்காக கோயில்ல பிரச்சனை என்று 2 கமிட்டி ஒரு ஐயரை கூட்டி கொண்டு வரும். யார் கூட்டி கொண்டு வரணுமோ அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அந்த ஐயர் சொல்லுவாரோ இப்படி வச்சா சரியா இருக்குமென்று. உடனே அடுத்த பாட்டி இன்னொரு ஐயரை கூட்டிக் கொண்டு வருவார்கள். அவர் உடனே அங்க அந்த கூட்டிக் கொண்டு வர்ற பாட்டி என்ன நினைக்குதோ அதை சொல்லுவேன். மற்றவை நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு சொல்றோம். அப்படி இல்லாம இருக்கணும். புறருடைய ஏவுதலுக்கு உட்படாதவர்கள், குரூர சுவாபம் இல்லாதவர்கள், தர்மத்தில் திடமான பற்றுடையவர்கள் அவர்கள் உண்டோ அவர்கள் எங்கனம் அவ்விஷயங்களில் நடந்து கொள்ளுகிறார்களோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். இதுவே கட்டளை, இதுவே உபதேசம், இதுவே வேத ரகசியம், இதுவே தெய்வ கட்டளை, ஈஸ்வர ஆக்ஞை. இவ்வாறே செய்ய வேண்டியது, இது செய்யத்தக்கது. இது கன்வகேஷன் ஸ்பீச். இதுல ஏதாவது டவுட் இருக்கா இருக்கண்டா? என்ன ஐயா அந்த ஒரு வேர்ட் ஒன்னு சொல்லுவாங்க ஐயா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே உண்மையாகும். தீர விசாரித்து அறிந்ததே மெய்யன். இங்க தீர விசாரிப்பது என்பது யுக்தி இருக்க வேண்டும். வாரவனோடு சொல்லுவார் ஒரு காரியத்தை தன்னைக்குள்ள புத்தகத்துல இருக்கண்டு கொண்டு அப்படியே பண்றதில்லை. சுருதி யுக்தி அனுபவம் மூண்டுக்கும் சரியா இருக்கணும் ஒரு காரியம். புத்தகங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் நல்லதண்டு இல்ல. தொன்மையாவாம் இதுகவையின் நன்றாக இன்று தோன்றிய நூல் அதிகவையின் தீதாக சிவப்பிரகாசத்துல எங்களுக்கு இறந்த சிவாச்சாரியர் அழகா சொல்லிட்டார். இனி அது அது இறந்த சிவா அப்ப உமாசிவன் அப்ப அவர் வடிவா சொல்லிட்டார். ஆனா நாங்கள் என்ன செய்கிறோம், புத்தகத்தில் இருக்கண்ட அப்படியே இருக்கிறது. யுக்தி யுக்தி என்றா பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும். தீர விசாரித்து அறிய வேண்டும். தீர விசாரித்து அறிய வேண்டும். கோயில்ல அபிஷேகம் உள்ள குடங்குடமா ஊத்துறேன்னா நீங்க சொல்றாக்களும் இருக்கணும். இல்ல இல்ல அப்படித்தான் அப்பன் பாட்டம் செய்து அப்படித்தான் ஊத்தணும் என்றாக்களும் இருக்கணும். அது என்ன ஏன் ஊத்தினம் என்ன என்று அது தெரிய வேண்டும். கோயில்ல விரிச்ச தலையோட போகப்படான்னு சொல்றது. ஏன் போகப்படான்னு சொல்றது விரிச்ச தலையோட? முடிகள் பறக்கும்னு சொல்லுவாங்க. அது வீட்டுல என்ன நெருப்பவாயம். கோயில்ல இப்பதான் லைட் வந்தது. அந்த நாள்ல எல்லாம் குத்து விளக்கம் தீவட்டியும் தான். தலைமையில் அங்கேயும் இங்கேயும் பறந்து கொண்டிருந்தா நெருப்பு பிடிச்சிடும். அதபாயம். கோயில்ல முந்தான செருகி இருக்கணும் சொல்றது. அதனால சொல்றது முந்தான செருகி இல்லாடி தொங்கி இருக்கிறதுக்குள்ளால நீங்க கும்பிட்ட பலன் பூமாதவிக்கு போயிடும் சொல்லிவிடும். அதையும் செருகி இருக்கணும் சொன்னா அதுக்கும் அங்கால எங்கேயாலும் நெருப்பு பிடிச்சிடும். பாருங்க ஐயர் காட்டி இருக்கிறதுல எங்க என்னன்னா செருகாம பறக்கிறது இருக்குதோ அதெல்லாம் வேட்டி வீட்டு எல்லாம் இந்த பக்கம் 5 இடத்துல செருகினாத்தான் பஞ்சகச்சம். சாலை கூட அப்படித்தான் சுத்தி முறுக்கி கட்டி இப்படித்தான் போட்டுக்கணும். பறக்கிற சாலை கூட ஆயினும் எங்களுடைய சின்ன பிள்ளைகள் பூஜை பண்ணைக்குள்ள நாங்க சொல்றது முதலாவது ஃபயர் சேஃப்டி. கேர்ள்ஸுக்கு டை த ஹேர், ஸ்லீவ்ஸ் எல்லாத்தையும் முன்னுக்கு இஞ்சாலும் எடுத்து விடுங்க, இல்லாட்டி ஸ்லீவ்ஸ் நெருப்பு பிடிச்சிடும். அப்ப அதை சொல்லாம சும்மா சொல்லி கொண்டு தலையை விரிச்சு போகப்படாது. சீத தலையை விரிச்சிட்டு இருந்தவ கண்ணை தலையை விரிச்சிட்டு இருந்த கதை இல்லை. இதுதான் காரணம். ஆனா இன்றைக்கு கோயில்கள்ல அந்த அபாயம் குறைவு. இன்றைக்கு கோயில்கள்ல விளக்கு வந்து சுவாமி குடுறதான் இருக்குது. வெளியில தீவட்டி விளக்குகள் இல்லை. அதனால அது எவ்வளவுக்கு அப்ளை பண்ணணும் இடத்தை பொறுத்து. ஏன் சட்டை போடாம போகணும்? மேல் வஸ்திரம் அந்த சட்டை இல்ல, மேல் சால்வை வந்து அவருடைய அந்தஸ்து. பெரியவர்களை கண்டால் மேலே இருக்கிற சால்வை எடுத்து இடுப்பில கட்டி கும்பிடுறது வளமை. இப்ப சுவாமி எல்லாருக்கும் பெரியவர், அவருக்கு முன்னால சால்வை எடுத்து இடுப்பில கட்டணும். அதுக்குதான் மேலே சால்வை போடக்கூடாது. அதை பிறகு ஷர்ட் போடக்கூடாதுன்னு வந்து இப்ப அது அந்த மாதிரி கோயிலுக்குள்ள போகக்கூடாது, செருப்பு போடக்கூடாது. கோயில் வீதியிலேயே செருப்பு போடக்கூடாதுன்னு வந்துட்டு தானே. நல்லா கொதிக்கிற மணல்ல எப்படி போறது செருப்பு போடாம கோயில் வீதியில? சிலதுகள் தீர விசாரித்து அறிகிறது இல்லை. என்னத்துக்கு ஏதுக்கு? அது பாதரட்சை வந்து அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல். செருப்பு போடுறது அந்த நாளோட ஸ்டேட்டஸ் சிம்பல். பெரியவர் வந்தா செருப்பு எடுத்து கையில் எடுத்துக்கிட்டோம். அது அழகாக சொல்லுவார் பண்டிதமணி கணபதி பிள்ளை எழுதுவார். அந்த நாளில் நல்லூர் முதலாளி நாவலர் இருந்தார, நாவலற்ற வீதி தாண்டித்தானே அவர் போறது. அப்படி போகைக்குள்ள அவருக்கு நாவலருக்கும் வழக்கம் என்றாலும் நான் ஒரு முடுக்கா நடந்து வருவார். நாவலற்ற வீடு வந்தோடனே சடார் என்று செருப்பை கலட்டி கையில தூக்கி நடந்து போவார். அவருக்கு முன்னால்
எல்லாளனுக்கு சமாதி வச்ச துட்டகமனு இதால போராக்கள் தேர்ல இருந்து இறங்கி பாதரட்சியை கலட்டி நடந்து போகணும் என்று எழுதி வச்சிருக்கிறான். என்ன பெரியவர்களுக்கு முன்னால கொடுக்குற மரியாதை ஆனபடிக்கத்தானே அதை வச்சது. ஆனா இங்க வின்டர்ல வெளியில சாமி காவராக்கள் காலில் செருப்பு போட்டுக்கொண்டும் காவீனம் வேணும் தானே. குளிர் வின்டர்ல வெளியில சாமி காவறதே பெரிய அது தேவையோ தெரியாது, அது வேற விஷயம். அதுக்காக தண்டாம காவையில் அது வடநாட்டுல எல்லாம் ஷேட் போட்டுக்கொண்டுதான் பூஜை செய்வின உள்ளுக்குள்ள எல்லாம். என்ன அப்ப இங்கதான் தீர விசாரித்தருகின்ற யுக்தி சுருதி யுக்தி அனுபவம் பிராக்டிக்கலா இருக்க வேணும். இல்ல முந்தைய எல்லாம் சொல்ற பொம்பளை அப்படி செய்யப்படாது இப்படி செய்யப்படாது இல்ல, ஆணும் பெண்ணும் ஜமம் பண்ணி வந்துட்டது. அப்ப அனுபவத்துக்கு பார்க்க அது சரி வராது. அதைத்தான் சொன்னேன். அப்ப தீர விசாரித்து உணரும் திறமை வாய்ந்தவர்களா இருக்கணும். பிறருடைய ஆக்களில் அவை சொன்னபடி இவை சொன்னபடி கேட்டு நடக்கிற ஆக்களா இருக்கப்படாது. குரூரன் கோபம் இல்லாதவர்களா இருக்க வேணும். தர்மத்துல திடமான பற்றுள்ளவர்களா இருக்க வேணும். அவர்கள் எந்த வருஷப்படி அந்த நடந்து கொள்கிறார்களோ அதை பார்த்து நாங்கள் அந்த இடத்துல நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் உபதேசம், இதுதான் வேத ரகசியம், இதுதான் ஈஸ்வர ஆக்ஞை. இவ்வாறே செய்ய வேண்டியது, இவ்விதமே செய்யத்தக்கது. திஸ் இஸ் த வே யூ ஷுட் லிவ். அவ்வளவுதான். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு முடிஞ்சோன்னு பிறகு அங்கால கடைசி பிரேயர் ஒன்று வருகிறது. அது சன்னோமித்திர சம்பரண அந்த பாட்டு நினைக்கிறேன். சன்னோமித்திர சம்பரண சம் நோ பவத்வத்யமா சன்னோ இந்திரோ ப்ரஹஸ்பதி சன்னோ விஷ்ணு ருருக்ரம நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ துவமேவ பிரஜத்யம் பிரமாசி துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாவாதிஷம் துவமவாசிதம் சர்ஜமவாதிஷம் தர்மவாபயித் தத் பக்தாரமாவீத் ஆவீன் மாமாவீன் பக்தாரம். இது கோயில்களில் கேட்டிருப்பீங்க. இந்த இது கேட்கிறது. மித்திரணங்களுக்கு மங்களகரனாகவும் வருணனங்களுக்கு மங்களகரனாகவும் அரியமா எங்களுக்கு மங்களகரனாகவும் இருத்தல் வேண்டும். இந்திரனும் பிரகஸ்பதியும் எங்களுக்கு மங்களகரமாக இருக்க வேண்டும். அனைத்தையும் அளவிடும் அடியுடைய விஷ்ணு தன்னுடைய மூவடியால் உலகளந்தவர் இல்லை. அந்த விஷ்ணு எங்களுக்கு மங்களகரனாக இருக்க வேண்டும். பிரம்மத்துக்கு நமஸ்காரம். வாயுவே உன்னை வணங்குகிறேன். நீயே கண்கண்ட பிரம்மமாய் இருக்கிறாய். உன்னையே கண்கண்ட பிரம்மமாய் போற்றினேன். ருதம் என போற்றினேன். சத்தியம் என போற்றினேன். அது என்னை காக்க வேண்டும். அது ஆச்சாரியானை காக்க வேண்டும். இதுவே மீண்டும் நமது பிரார்த்தனை. என்னை காக்க வேண்டும், ஆச்சாரியானை காக்க வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தைத்திரிய உபனிஷத்துல சிக்ஷாவல்லி, சிக்ஷா என்ற மாணவர் அவ்வளவு பெரிய இது நிறைவுற்றது. அடுத்தது ஆனந்தவல்லி. பிறகு பார்ப்போம். அதுக்குள்ள நான் அந்த இவருக்கா பார்த்துட்டு தெரியுது. இது இவ்வளவும் சரித்திரிய உபனிஷத்துல முதல் பகுதி. அதுல இருக்கிற இவ்வளவு அத்தியாயங்களையும் பார்த்தனாங்க. அது கூட ஹிஸ்டரி பார்த்தனாங்க. தத்திரி புறாக்களாக இதன்றது பார்த்தனாங்க. அந்த ஆச்சாரியார் தன்னுடைய குருகுலம் தொடங்கல ஒரு பிரேயர் பார்த்தனாங்க. எல்லா இடங்கள்லயும் இவனுக்கு மாணவர்கள் வரவேணும், அதுக்குரிய வளங்களின் வர வேணும், அப்படி எல்லாம் அந்த பார்த்தனாங்க. என்னென்னத்தை படிப்பிக்கிறது, என்னென்ன சிவ அத்தியாயம் அதுகளை பார்த்தனாங்க. ஓமண்ட மந்திரத்தை பற்றி பார்த்தனாங்க. காயத்ரியின் வியாகிருதிகள் பற்றி பார்த்தனாங்க. அங்க நடக்கிற சிலபஸ் அதை பற்றி பார்த்தனாங்க. இப்ப கடைசியா பார்த்தது கன்வகேஷன் ஸ்பீச். அதையும் பார்த்து மங்களமும் பார்த்து தைத்திரிய உபனிஷத்தினுடைய சிக்ஷாவல்லி என்கின்ற பகுதி நிறைவுற்றது. வான்முகில் வளாது வைகமலி வளஞ்சுரக்க மன்னன்கோன் மறை அரசு செய்க குறைவிலாது வீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்விமல்க மேன்மகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தம்பலம். நாளைக்கு புதன்கிழமை இல்ல, வியாழக்கிழமை நாங்கள் இதோட சந்திக்கலாம். புதன்கிழமை நீங்கள் கூடி படிக்கிறதுனா படிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. புதன்கிழமை எனக்கு பேப்பர் ஒர்க் மற்ற விடுபட்ட அலுவல், பேங்க் அலுவல், அந்த அலுவல் இந்த அலுவல் எல்லாம் வச்சிருக்கிறது. வியாழக்கிழமை நாங்கள் யுவர் சுவாமிகள் இதோட பார்க்கலாம். சரிதான். அந்த நம்மட விவேகானந்த பள்ளிக்கூடத்துல தான் ஐயா படிச்சேன் நான். அப்ப அதுல அந்த பெஞ்சில ஒரு வேர்டு ஒண்ணு வரும் ஐயா, ஆகுக ஆக்குக. ஆகுக ஆக்குக படிச்சிட்டு நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஆகுக ஆக்குக. அப்ப இங்க கன்வகேஷன் ஸ்பீச் என்ன கொடுக்குறோங்க புள்ளியல் இதுவே தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதேதான் இது எங்களுக்கு அந்த நாளையில இருந்த ஒரு கன்வகேஷன் பீஸ் ரெக்கார்டா இருக்குது. ஒரு நல்ல ஒரு பேராகிரா நல்ல இதா இருக்குது. அதாவது படிப்பு இதோட முடியல, தொடர்ந்து படி, தொடர்ந்து இதுகளை கைவிடாத, இதனுடைய நட
ஆனா அங்க போன பிறகு உனக்கு சிக்கலான பிரச்சனைகள் வரும். அதை வச்சுக்கணும். அந்த நேரத்துல நல்லவன் பெரியவங்கள் எப்படி செய்யறாங்களோ அதை பார்த்து அதன்படி நடந்து கொண்டு வா. ஒரு நாளும் பிழையானதை செய்யாத, பிழையானதை பின்பற்றாத. மற்றவர்கள் அதான் சொல்லி சரிதானே. டாக்டருக்கும் சொல்லலாம், லாயருக்கும் சொல்லலாம், அக்கௌண்டனுக்கும் சொல்லலாம், இன்ஜினியருக்கும் சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்லலாம். நல்லது சிவகுமார். அருணா அங்க நிக்கிறா. நல்லது ஐயா. ஓம் நம சிவாய். நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துல நிக்கிறான். அப்ப அம்மா கிட்ட கொஞ்சம் சாமான் கொடுத்து அனுப்பலாம், புத்தகம், ருத்ராட்சம் சொல்லி வான் பண்ணி விடுறேன். நமக்கு சிவகுமார் வேற கவனம் பண்ணி. ஐயா சிவபெருமானே. ஓம் நம சிவாய். நான் ஒரு கொஸ்டின், குயிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். கேளுங்க. இது நான் ரீசென்ட்லி இப்ப நான் ஒரு ஆர்டிக்கிளோட வாசிக்க பார்த்தேன். ஒவ்வொரு மந்திரங்களும் குருக்கள் சொல்லித்தான் நாங்கள் அதை சொல்ல வேண்டும். அவரை சொல்லி தந்ததான் பேருந்து பின்பற்றி ஒழுங்காக சொன்னாதான் அதுல பலன் கிடைக்கும்ன்றது. அது உங்களோட ஃபீட்பேக், அதை பத்தி என்ன? நீங்க என்ன மந்திரம் நீங்க சொல்லுறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயத்ரி மந்திரம், அதெல்லாம் குருக்கள் சொல்லித்தான் சொல்லணுமா? நாங்க பொதுவாக மந்திரம் இப்ப நாங்கள் படிச்சதெல்லாம் சமஸ்கிருதம் படிச்சதால மந்திரம் இல்ல. இது வேதத்துல இருக்கிற ஒரு என்ன சொல்றது, உபதேசம் என்று சொல்வார்கள். ஒரு பக்கத்துல இருந்து ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற ஒரே ஆடல் சொல்லி கொடுக்கிறது. இத மந்திரம் என்று சொல்றது இல்லை. ஆனாலும் இதுல இருக்கிற சிறத ஒரு தோத்திரமாக சொல்லுவார்கள். இப்ப சன்னோமித்ர சம்பரண தோத்திரமா சொல்லுவினும். That's like a prayer song. அது ஒண்ணு இருக்குது. அப்ப அப்படி சொல்லிக்கலாம். அது பிரேயர்ன்ற பலன், ஒரு தோத்திரத்தின் பலன் அதுக்கு உண்டு. ரெண்டாவது, நீங்கள் இப்ப காயத்ரி மந்திரம் அதெல்லாம் முறையாக குருவிட்ட கேட்காம சொன்னா அது ஒரு தோத்திர பலன் அல்லது நாம ஜப பலன் தான் வரும். இப்ப நமச்சிவாயவை நீங்க குருவிட்ட கேட்காம சொன்னால் நாம ஜப பலன் உண்டு. காயத்ரி மந்திரத்தை நீங்க குருவிட்ட கேட்காம சொன்னா தோத்திரத்தினுடைய பலன் உண்டு. மந்திரம் என்பது ஒரு குருவிடமிருந்து அவர் சொல்லி கேட்டு சொல்லுறது. அது அப்படி சொல்லிக்குள்ள என்ன நடக்குதுண்டா, அந்த குரு உங்களுக்கு ஒரு அதிகாரம் தருகிறார். அதாவது என்னண்டா, இப்ப வைத்தியங்கள் எத்தனையோ இருக்குத்தானே. ஆனா ஒரு டாக்டர் டிகிரி எடுத்து அவர்கிட்ட மருந்து எடுக்கிறது ஒன்று இருக்குது இல்லையோமா? அதுதான் அந்த குவாலிஃபைட் ஆத்தரைஸ்ட் வே. என்ன அப்ப நீங்கள் அப்படி இல்லாம இன்னொரு இடத்துல போய் மருந்து எடுத்தாலும் அது அது வேலை செய்யலாம். ஆனா அதனுடைய பலன் குறைவா இருக்கும். என்ன அது மாதிரி. மற்றது அடுத்தது குருவிடம் எல்லைக்குள்ள அந்த குரு அந்த மந்திரத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குது அவருடைய குருவால. He was authorized to give that. ஒன்று. ரெண்டாவது, அந்த குரு தான் கொடுக்கிற மந்திரத்தை அவரே எத்தனையோ லட்சோப லட்சந்தரம் உருவேற்றி இருப்பார். காயத்ரி மந்திரமோ ஒவ்வொரு நாளும் 100 தரம் 1000 தரம் 10,000 தரம் சொல்லி 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 உருவேற்றினதை அதைத்தான் அவர் தன்னுடைய வாயால உங்களுக்கு தார இல்லையா? அதே மாதிரி குருவுக்கு அவருடைய குரு கொடுத்திருப்பார் இந்த மந்திரத்தை. அப்ப அவர் எத்தனையோ லட்சோப உருவேற்றி இருப்பார். அவற்ற குரு எத்தனையோ லட்சம். அப்ப கோடான கோடி முறை உருவேற்றப்பட்ட ஒன்றை உங்களுக்கு தருகிறோம். அது என்னுடைய குருநாதர் சொல்லுவார், ஆல்ரெடி லோடட் கன்னை உங்கள்கிட்ட தாரமே. இப்ப வெற்று தோட்டா தாரத்துக்கும் ஆல்ரெடி லோடட் கன் தாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு தானே. அப்ப அது ரொம்ப கோடி மடங்கு பலன் வாய்ந்தது. அப்ப பொதுவாக அப்படி இல்லாம சொல்லக்கூடாதுன்னு இல்லை. இப்ப நமச்சிவாயவே சொல்லலாம். நாதன் நாமன் நமச்சிவாயவே, நம்பன் நாமன் நமச்சிவாயவே என்று இருக்குது. நாம ஜபமாக நல்லா சொல்லலாம். காயத்ரி சொல்லலாம், அல்லது மந்திரங்களை கேட்டு அறிந்து சொல்லலாம். அதுல பிரச்சனை இல்லை. ஆனா குருவிடம் எடுத்தால் தான் அந்த அந்த பவர் அந்த அந்த கூடாது இந்த மாதிரி மடங்கு கூடுதலான பலன் இருக்குது. அதுக்குத்தான் நல்ல குருவா பார்க்க வரும் என்று சொல்றது. அதாவது அவர் அதை திரியோதரம் தன்னுடைய மனதுக்குள்ளேயோ வெளியிலேயோ அதை உருவித்து அந்த குருவாக இருக்க வேண்டும். சரிதான். சொல்லி தந்த முந்தி டீச்சர் கேட்டால் அதை சொல்லக்கூடாது. வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்றது என்னன்னு கேட்டா, ஆத்தரைஸ் பண்ணினத குரு தான் சொல்ல வேணும்ன்றதுக்காக 2 விஷயங்கள் 3 விஷயமா சொல்றது வெளியில சொல்லக்கூடாது. ஒன்று ஆத்தரைஸ்ட், நீங்க என்ன சொல்றது, படிச்சு என்ன ஒழுங்கா அங்கால கிராஜுவேட் பண்ணல அதுக்கு முதலே வைத்தியம் செய்ய வலிக்கலாமோ?
இல்லை. அப்ப கிராஜுவேட் பண்ணி போட்டு தரப்ப ஒத்தரைசன்ன்றது நீங்கள் அந்த நிலைக்கு வந்த பிறகுதான் மற்றவைக்கு சொல்லலாம். அது உண்டு. ரெண்டாவது மற்றவைக்கு காட்டி செய்கிற ஜெபம் பலனளிக்காது. பிறர் கண்படி ஜெபம் பலிக்காது. அதான் நாங்க துணியால மூடிக்கொண்டு ருத்ராஜத்தை ஜபிக்கிறது, வெளியில காட்டி ஜபிக்கிறீங்கள. பைபிள்லயே இருக்குத்தானே, என்ன முச்சந்தியில இருந்து ஜபிக்காது. அப்ப மற்றவர்களுக்கு தெரியாம சொல்லாம அது ஜபிக்கிறது உண்டு. அது 2. மற்றது 3வது இருக்கேன்னு கேட்டா, ஜபிக்கிறதுலே 3 விதம் இருக்கு. மானசம், வாசகம், உபாஞ்சுகண்டு இருக்குது. மானசம்டா மனதுக்கு ஜபித்தல், உபாஞ்சுகண்டா மெல்ல தனக்கு மட்டும் கேட்கும்படியாக ஜபித்தல், வாசகம்டா மற்ற அக்கத்தில் இருக்கிற ஆளுக்கும் கேட்கும்படியாக ஜபித்தல். அதுல அந்த மற்றவைக்கு கேட்கும்படியாக ஜபிக்கிறத விட தனக்குள்ள தனக்கு மட்டும் கேட்கும்படியாக ஜபிக்கிறதுக்கு பலன் கூட, அதை விட மனசுக்குள்ள ஜபிக்கிறதுக்கும் பலன் கூட. மற்றது பிறருக்கு சொல்லக்கூடாத விஷயங்கள் என்று 7 விஷயங்கள் ஆசார கோவையில இருக்குது. அதுல ஒன்று குருவிடம் பெற்ற மந்திரம். உன்னுற மருந்து, தன்னுடைய செல்வம், தன்னுடைய வயசு, அப்படி சில விஷயங்கள் மற்றவைக்கு சொல்லக்கூடாது. தன்னுடைய வருமானம் அல்லது இருப்பு, அப்படி சிலது இருக்குது. அப்படி அந்த விஷயங்கள்ல குருவின் மந்திரமும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இருக்கு. உடையது விளம்பேல். உடையது விளம்பேல். எது உடையது என்றா இதுதான். நல்லது, சந்திப்போம். சிவா. ஓம் நம சிவா. நம்ம குரு தட்சணை சொல்றது நாங்க உண்மையா இருந்தாலே குரு தட்சணை தானே ஐயா. அதன்படி நடக்கிறது.